ஆமா, முதல் படம். இதுக்கு முன்னாடி நான் டூலெட் வட்டார வழக்குன்னு 2 படங்கள் பண்ணி, அது வந்து கிரிட்டிக்கலாவும் நல்ல பேர் வந்திருக்கு. தியேட்டர்லயும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. இது வந்து உழைப்பாளர் தினம்னு சொல்லிட்டு வெளிநாட்டு தொழிலாளர்களை பற்றிய ஒரு கதை. இதுல வந்து சிங்கப்பூருக்கு வேலைக்கு போற ஒரு ஹீரோ தான் அந்த இது. அவருக்கு இங்க மாயவரம் காரைக்காலில் தான் அவர் சொந்த ஊர். அவர் சொந்த ஊருக்கு வந்து அவர் என்னென்ன சவால்களை எதிர்கொள்றாங்கிறது தான் கதை. இது வெளிநாட்டு தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேருக்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தை பற்றியான ஒரு கதை. இது கொஞ்சம் காமெடி சென்டிமெண்ட், ஒரு எமோஷனலான ஒரு அருமையான ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் அது. ஒரு ஜனரஞ்சகமான படம், குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். ஆமாம்மா, நீங்கள் ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் படம், காமெடி இருக்கும், லவ் இருக்கும், சாங்ஸ் அருமையாக இருக்கும். நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள். ஏன்னா நான் வந்து டூலெட்ல பார்த்துக்கிறதுக்கும் வட்டார வழக்கில் பார்க்கறதுக்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அதில் ஆக்ஷனில் நல்லா பண்ணியிருக்கீங்க. பட் இது வந்து டோட்டலாக டிஃபரெண்ட். ஆமாம், இதில் கொஞ்சம் காமெடி ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா டூலெட் ரொம்ப சீரியஸான படம். வட்டார வழக்குமே அதில் நான் காமெடி பண்ணல. இந்த இதில் என்னன்னா கொஞ்சம் அந்த லவ் ட்ராக்கு காமெடிங்கும் போது இது அதெல்லாம் ஒரு கொஞ்சம் கமர்ஷியலான ஒரு எலிமெண்ட் இருக்கும். ப்ளஸ் இதில் கொஞ்சம் இது எமோஷனலான ஒரு படம் வந்து உங்களுக்கு. ஒரு நடிகனாக இருந்து டைரக்ஷன் பண்ணுறது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஒரு விஷயம். அது எப்படி? இல்லை, அது நம்ம ஒரு கட்டத்தில் என்னன்னா ஒரு டைரக்டரோட வேலை என்னன்னு தெரியணும்னா நம்ம டைரக்ட் பண்ணால் தான் தெரியும். இந்த படம் டைரக்ட் பண்ணும்போது எனக்கு இன்னும் டைரக்டர் மேலே மிகப்பெரிய மரியாதை வருது எனக்கு. ஏன்னா நானும் நண்பர்களும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். நண்பர்கள் வந்து எனக்காக அவங்க இன்வெஸ்ட் பண்ணி நான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக எல்லாரும் ஒரு கூட்டு முயற்சியில் இது பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரொடியூசர்னு என் பேர் இருக்கிறது வந்து நம்ம அந்த சைனிங் அத்தாரிட்டி அந்த மாதிரியான ஒரு சட்டப்பூர்வமான விஷயத்துக்கு, மற்றபடி அவங்களோட சப்போர்ட்ல தான் அந்த படமே பண்ணுறோம். கூட்டு குடும்பத்துடைய விஷயங்கள்லாம் ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதை நீங்கள் வந்து கூட்டுக்குள்ளே கொண்டு வரும்போது என்ன ஃபீல் பண்ணி? இல்லை, கூட்டு குடும்பங்கள்ல இன்றைய காலகட்டத்தில் இல்லை. ஆனால் குடும்பம்னாலே கூடி இருக்கிறது தானே. தனித்தனியாக இருந்தால் அது குடும்பமே கிடையாது. அதனால கூட்டு குடும்பமா இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துக்காக அவன் வெளிநாட்டில் போய் என்னென்ன சவால்களை எதிர்கொள்றாங்கிறதான் கதை. இப்போ வெளிநாட்டு வாழ் மக்களை பற்றி நிறைய படங்கள் வந்திருந்தாலுமே கூட இதில் ஸ்பெசிஃபிக்காக இது புதுசுன்னா என்ன சொல்லுவாங்க? இல்லை, வெளிநாட்டில் இருந்து இங்கே வந்துடுவாங்க. ஆனால் உண்மையிலே ஒரு வெளிநாட்டில் என்னென்னலாம் எதிர்கொள்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு இருக்காது, ஒரு பண்டிகை நாள் கூட அவங்க சும்மா தான் இருப்பாங்க, ஒரு உடம்பு சரியில்லைன்னா யாரும் பார்த்துக்க மாட்டாங்க, ஒன்றும் இல்லை, ஒரு கூட ஒரு பேசணுன்னா கூட துணை இருக்காது. ஒரு 10 ஃபோனாவது இருக்குது, கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி ஃபோன் கூட கிடையாது. ஸோ அவங்களுக்கு நமக்கு டைமே வேரியேஷன் ஆகும். நம்ம முடிச்சிருக்கும் போது இங்கே தூங்கிட்டு இருப்பாங்க, இங்கே தூங்கும்போது அவங்க முடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இது மாதிரி இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். இது கரண்ட்ல நடக்கிற சினிமா தானே சார்? இது கரண்ட்ல நடக்காது. இப்போ ஹீரோக்கும் ஹீரோய்க்கும் வந்து வழக்கமா ஒரு ஒரு இன்டிமேசி இருக்கும், ஒரு லவ் இருக்கும், ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். பட் இதில் வந்துட்டு நீங்கள் ஃபாரின்ல இருந்துட்டு அவங்க வந்து ஹீரோயின் வந்து இங்கே இருக்கும்போது சென்டிமெண்ட் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்? இல்லை, இந்த படமே வந்து என்னன்னா ஹீரோயின் தான் பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஏன்னா கதாபாத்திரமே அப்படி தான் ரைட்டர் ஜான் பாபராஜ் எழுதியிருக்கிறாரு. ஸோ இது வந்து நீங்கள் பிரிவோட தான் இன்னும் வந்து ஒரு காதல் கூடும் வந்து என்னன்ட்டு. ஏன்னா பிரிஞ்சிருக்கும் போது என்ன வேணாலும் பண்ண முடியும், ஒருத்தருக்கு தெரியாமல் தவறு கூட செய்ய முடியும். அப்படிலாம் இல்லாமல் தன் கணவருக்காக எவ்வளோ மனைவிமார்கள் வெளிநாட்டில் வேலை செஞ்சால் அவங்களுக்காக ஒருவனுக்கு ஒருத்தியாக இருந்து தியாகத்தை பண்ணி தன் குடும்பம் முன்னேறணுங்கிறதுக்காக அந்த பிரிவை ஏற்றுக்கொண்ட எத்தனையோ தாய்மார்கள் இருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு தான் இந்த படத்தோட ஹீரோயின். இப்போ ஸ்டார்டிங்ல வந்து வளர்ந்து வரும்போது ஹீரோ வந்து கல்யாணம் ஆகுறது, குழந்தைகள் இருக்குது, இதெல்லாம் விரும்ப மாட்டாங்க. நீங்க அதை வந்து புரிதல இல்லை, நீ கதைக்கு தான் நம்ம பண்ண முடியும் என்னன்ட்டு. ஏன்னா இந்த படத்துல வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்து ஒரு அவனோட இதே மாறும் என்னன்ட்டு. ஸோ நீங்க யதார்த்த படங்கள் எடுக்கும்போது இந்த மாதிரிலாம் நம்ம எதுவும் வச்சுக்க முடியாது. நம்ம அதுல எவ்வளவு என்டர்டைன்மெண்ட் சொல்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது என்னன்ட்டு. நடிகராக இருந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்டார்ட் கேமரான்னு சொல்லும்போது ஒரு டைரக்டரா மாறும்போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க சார்? என்ன சொல்றது, நான் ஆக்சுவலாக ஷார்ட் ஃபிலிம் சிலதெல்லாம் பண்ணியிருந்தாலும் ஒரு பெரிய ஃபீச்சர் ஃபிலிமாக பண்ணும்போது என்னன்னா நம்ம எல்லாமே கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்துச்சு. ப்ளஸ் கொஞ்சம் பயமும் இருந்துச்சு. இப்போ கூட வந்து சாங் ரிலீஸ் பண்ணுறோம், அடுத்து ப்ரெஸ் ஷோ பண்ணணும், ஆடியன்ஸ் என்ன சொல்லுவாங்கங்கிறது இருக்கு. ஆனால் நம்ம என்னன்னா ஒரு நல்ல களத்தை எடுத்துக்கிட்டு நல்ல கதையை சொன்னோம்னா நிச்சயம் பாராட்டுவாங்கங்கிற நம்பிக்கை இருக்கு. சினிமாட்டோகிராஃபியோட அந்த அவருடைய ஒர்க் எந்த அளவுக்கு? இல்லை, சினிமோகிராஃபி சதீஷ்னு சொல்லிட்டு அவரை அறிமுகப்படுத்தியிருக்கோம். அவர் வந்து சிங்கப்பூர் வந்து ரொம்ப அழகாக எடுத்திருப்பாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே மாயவரத்துலையும் வந்து ரொம்ப சிறப்பாக ஒளிப்பதிவு பண்ணியிருப்பாரு. 2 நாட்டுக்கு வித்தியாசத்தை காட்டியிருப்பாரு. ஆப்ரேட்டிவ் கேமராமேன் நட்சத்திரம் பிரேம்குமார் அவரும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இப்போ குடும்பமா வந்து இந்த படத்தை பார்க்கணும்னா என்ன விஷயத்துக்காக வந்து பார்க்கலாம் சார்? ஏன்னா பட்ஜெட் படங்கள் வந்து தியேட்டருக்கு வர்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு ஆடியன்ஸோட. இந்த படம் வந்து இதுக்காக வந்தா நாங்கள் ஷூரிட்டியா கேரண்டியா கொடுப்போம்னா எதை சொல்லுவீங்க? இல்லை, நீங்கள் அந்த சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட்டுங்கிறத விட என்டர்டைன்மெண்ட் இருக்கும் இந்த படத்தில். இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு எமோஷன் இருக்கும், ஒரு லவ் இருக்கும். முக்கியமாக இப்போ லவ் காமெடி இருக்குன்னாலே உங்களுக்கு படம் பரவரன்னு போயிடும். ஸோ என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு படம், அதில் அவங்களோட வாழ்க்கையை நம்ம சொல்லியிருக்கோம். ஹாய், வணக்கம். என் பேர் குஷி. நான் வந்து இதில் மாலதின்னு ஒரு கேரக்டர் பண்ணுறேன். இது வந்து உழைப்பாளர் மூவி.
ஹீரோயினாக நான் பண்ணுறேன். இது வந்து வெளிநாட்டில் கஷ்டப்படுற ஒரு ஒர்க்கர்ஸோட ஃபேமிலி ஒய்ஃப் எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் என்னால் பெட்டராக நான் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோட தமிழில் ஃபர்ஸ்ட் மூவி. செகண்ட் வந்து தமிழில் தான் பண்ணியிருக்கேன். அது வந்து இன்னும் நேம் ரிவீல் ஆகலை. ஸோ அவ்வளோதான். இந்த மூவி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சென்டிமெண்ட் யா சென்டிமெண்ட் உள்ள படம். ஓகே சார். ஹீரோ ஹீரோயினுக்கு எப்படி கெமிஸ்ட்ரி சொல்றாரு? இது வந்து ஹீரோ ஹீரோயினுக்குள்ள ஒரு ரொம்ப லவ் இருக்கு. பட் அவங்களால சேர்ந்து வாழ முடியாம இருக்கிற சுச்சுவேஷன். ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்டுல ஸ்ட்ரகிள் பண்ணி அங்க இருக்கிறாங்க. ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டுக்காக ரொம்ப லவ்வபிளான ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்ட் இல்லாம இருக்கிற டைம். ஸோ எவ்வளோ பாசம் இருந்தாலும் கூடி வாழ முடியாம இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இப்போ நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ஸ் இருக்காங்கல்ல. இப்போ துபாயில எல்லாம் ஒர்க் பண்றவங்க. ஸோ எல்லாரும் அங்க ஒர்க் பண்றவங்க தான் பாக்குறாங்க. பட் ஒய்ஃப் அவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன, அவங்க எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஒரு டெலிவரி பெயின் ஆனாலும் சரி, என்ன ஒரு பெயினா இருந்தாலும், ஒரு சந்தோஷமானாலும் சரி, ஒரு ஃபெஸ்டிவல் ஆனாலும் சரி, அந்த டைம்ல ஹஸ்பண்ட் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதோட ஒரு லவ், ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட ட்ரூவான ஒரு லவ் இதுல பார்க்கலாம். நல்லா தமிழ் பேசுறீங்க. அப்படியா? இல்ல, இந்த படத்துக்கு அப்புறம் தான் நான் தமிழ் கத்துக்கிட்டேன். நேம் வந்து அன்புராணி, ஆர்டிஸ்ட்டு. இந்த மூவியில் வந்து நான் ஹீரோவோட அம்மாவை பண்ணியிருக்கேன். பசங்க வந்து அம்மா அப்பாவோட கஷ்டத்தை வந்து தீர்த்து வைக்கணும்னு ஃபாரின் போகிறாங்க. போய் அவங்க படாத கஷ்டம் பட்டு அவங்க வீட்டுக்கு வந்து நம்ம ஒரு வீடு கட்டணும், ஒரு கடை கட்டணும், ஊருக்குள்ளே நம்ம ஃபேமிலியை பெருசாக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோவெல்லாம் கஷ்டப்படுறாங்கிறத அழகாக காமிச்சிருக்காங்க அந்த மூவியில். அவங்க அனுப்புகிற அந்த பணத்தை அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு அனுப்புகிறத அம்மா அப்பா வந்து எப்படி சேஃப்டி பண்ணி அந்த பசங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த படத்தை பார்த்துட்டு கற்றுக்கணும். சென்டிமெண்ட் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு? சென்டிமெண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. அம்மா பையன் சென்டிமெண்ட் இருக்குது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து புதுசாக கல்யாணம் பண்ணி விட்டுட்டு ஃபாரின் போயிடுறாரு. ஹஸ்பண்டை ஒய்ஃப் கூட வந்து நல்லா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் விட்டுட்டு நம்ம சம்பாதிக்கணுன்ட்டு வெளிநாடு போகிறாங்க ஹீரோ. அவர் படுற கஷ்டத்தெல்லாம் நல்லா காமிச்சிருக்காங்க. இது நான் நிறையா பண்ணியிருக்கேன். ராட்சசின்னு ஒரு ஜோதிகா மேடம் மூவியில் நான் வந்து டீச்சராக பண்ணியிருக்கேன். என்ஜிகேன்னு ஒரு மூவியில் சூர்யா சார் கூட ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு படம் வந்து ஹீரோயினிக்கு அம்மாவை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹீரோ மதராக ஒரு 2 படம் இப்போ எனக்கு போயிட்டுருக்கு. ஹீரோ மதராக ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். நான் சன் டிவியில் சீரியல் நிறையா பண்ணியிருக்கேன், பார்த்துருப்பீங்க. இப்போ நான் வந்து வானத்தை போல சீரியலில் ஒரு அம்மா ரோல் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கொடுத்த கேரக்டரை நான் கரெக்டாக நல்லா பண்ணியிருக்கேன். எல்லாரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். பேர் வந்து பிரேம்சந்த் நம்பிராஜன். இந்த படத்துல என்ன இது வந்து கோ ப்ரொடியூசராக இருக்காங்க. உழைப்பாளர் தினம்ங்கிறதே வந்து ஒரு மிக முக்கியமான கவிதைக்கான தலைப்பு. இன்றைக்கும் வந்து சென்னை மெரினா பீச் அந்த பக்கம் போனோன்னா உழைப்பாளிகள் சிலை அப்படிங்கிறது எல்லாருக்குமே அதை பார்த்தாலே கொஞ்சம் பிடிக்கும். ஏன்னா உழைப்பாளி வர்க்கம் தான் வந்து எதையுமே தீர்மானிக்கக்கூடியது. ஒரு நாட்டோட அரசியலையும் சரி, ஒரு நாட்டோட தலையெழுத்தையும் தீர்மானிக்கக்கூடியது இந்த உழைப்பாளிகள் அப்படிங்கிறதான். சாமானியர்கள் தான் ஒரு படம் வெற்றி அடைகிறதையும் பிஎன்சி ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர்களுடைய ஒரு ஜனரஞ்சமான வலியும் வேதனையும் சொல்லக்கூடிய படமாக தான் இந்த படம் வந்திருக்கும். ஒரு புலம்பெயர்ந்து போகக்கூடிய ஒரு இந்திய பிரஜை வெளிநாட்டில் போய் எப்படி வந்து அவர் இது பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லக்கூடிய படமாக தான் இது அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அக்கறைக்கு இக்கிற பச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. நாமெல்லாம் நினைக்கிறோம் வெளிநாட்டில் போய் வந்து நிறைய பேர் வந்து நிறையா சம்பாதிக்கிறாங்கன்னு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட நம்ம கேட்டோம்னா நம்ம சொந்த ஊருக்கு எப்பவும் போவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில தான் இருப்பாங்க. ஏன்னா அது வந்து ஒரு நாடு கடத்தப்பட்ட ஒரு விஷயம் மாதிரி தான். நம்மளுடைய ஊரில் இருக்கக்கூடிய சுதந்திரங்கிறது வேற நாட்டில் கிடைக்குமா அப்படிங்கிறது அது ரொம்ப ரேரான இதுதான். ஸோ இந்த படத்தில் வந்து சந்தோஷ் நம்பிராஜன் வந்து அவர் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு, நடிச்சிருக்காரு. பெரிய அளவில் இந்த படம் வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த படத்தில் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க? ஆக்சுவலாக வந்து பணத்துக்காக வெளிநாடு போகிறாங்க அப்படிங்கிறதையும் தாண்டி சில பேர் கமிட்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். வீடு கட்டியிருப்பாங்க, அந்த கடனை அடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த குடும்ப தலைவன் போய் வந்து வெளிநாட்டில் வேலை செஞ்சு தான் வந்து அதை அடைக்கிற மாதிரி இருக்கும். அது 1 வருஷம் 2 வருஷம்னு போகிறது சம்டைம்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரியான இதெல்லாம் இருக்கும். இந்த படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டு அந்த குழந்தை இதாகிறது கூட அதுக்கு வர்றதுக்கு கூட ஒரு தடங்கள் இருக்கிற மாதிரி அந்த மாதிரியான இதெல்லாம் தான் காமிச்சிருப்பாங்க.
ஸோ இது எல்லாருக்குமே உண்டான ஒரு இதுதான். ஸோ பின்னாடி வந்து அவர் வந்து இங்கே வந்து இருக்கிற மாதிரி தான் படமே இருக்கும். ஸோ சென்டிமெண்ட் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது? இது வந்து குடும்ப பாங்கான விஷயம். அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இதில் இந்த படத்தில் வந்து பெரிய அளவு பேசப்படும்னு எதிர்பார்க்குறோம் நாங்கள். நார்மலாக இருக்கிற வந்து ஒரு கணவனை பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய வலி வேதனைங்கிறது இதில் பிரதிபலிக்கும். அதே மாதிரி மனைவி பிரிஞ்சு இருக்கக்கூடிய நிறைய வெளிநாட்டு வாழ் இந்திய சகோதரர்கள் அனைவருக்குமே வந்து இந்த படம் ரொம்ப பிடிச்சதா இருக்கும். ஒரு சாமானியனின் திரை விஷயத்தை வந்து சொல்லக்கூடிய மிக முக்கியமான இதாக இந்த படம் இருக்கும்னு நம்புகிறோம். இதில் வந்து நானும் வந்து ஒரு பட பங்காற்றுக்கிறதுல மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் சிங்கை சுந்தர். இந்த உழைப்பாளர் தினம் திரைப்படத்தின் பாடலாசிரியர் சிங்கை சுந்தர். இந்த படத்தில் நான் 2 பாடல்கள் எழுதியிருக்கேன். முதல் பாடல் ஃபர்ஸ்ட் சிங்கிளாக போன வாரம் வந்துச்சு, அழகான சிங்கப்பூர் அப்படிங்கிற பாடல். இன்னொரு பாடல் தீரா காதலிங்கிற ஒரு பாடல் இந்த விழாவில் வெளியிட காத்திருக்கு. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, அயலக தொழிலாளர்கள் வாழ்க்கை புலம்பெயர்ந்து போன அங்கே போய் வாழ்கிற நம்மளோட தமிழர்கள் மட்டும் இல்லாமல் அனைத்து தரப்பின மக்களுக்கான வாழ்க்கை முறையை சொல்கிற மாதிரி ஒரு படம். அங்கே எப்படி கஷ்டப்படுறாங்க, எப்படி அவங்க உழைப்புக்கு ஏற்ற நிம்மதியான வாழ்க்கையை அடைகிறாங்களா இல்லையா, அந்த இடைப்பட்ட காலத்தில் அவங்க குடும்பத்துக்கு உறவுக்கு இடையில உள்ள பிரிவு சந்தோஷம், இது சம்மந்தமான ஒரு ஒரு நிகழ்ச்சியான படைப்பாக தான் அங்கே கொண்டு வந்திருக்கோம். இதை எல்லாரும் பார்க்கணும். இந்த படத்தை பார்த்து எல்லாரும் வெற்றி பெற வைக்கணும். உழைப்பாளர் தினம் திரைப்பட குழு சார்பாக இந்த படத்தின் பாடலாசிரியராக நான் கேட்டுக்கிறேன், எல்லாரையும் கேட்டுக்கிறேன், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி என்னென்ன படம் நீங்கள் பாட்டு எழுதுறீங்க? இதுக்கு முன்னாடி இது வந்து என்னோட அதாவது கமிட் பண்ணது இதுதான் முதல் படம். ஆனால் வந்து இது 2வதா வருது. முதல் படம் காதலிசம் அப்படிங்கிற ஒரு படம், இயக்குனர் நடிகர் சந்தோஷ் நம்பிராஜன் அவர்கள் படம் தான். அது வந்து இப்போ 100 நாட்களுக்கு மேலே, ஒரு 3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு, ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு. அதில் மலையே மலை அப்படின்னு ஒரு சாங் எழுதியிருக்கிறேன். அது நல்ல ரீச், யூடியூப்பில் நல்ல ரீச்சில் இருக்கு. வணக்கங்க. நான் இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர். எல்லாரும் பெரிய படம் வாங்குறாங்க, நான் சின்ன படங்களை வாங்கி பெருசாக பண்ணணுன்ற ஆசைப்பட்டு இந்த படத்தை நான் தமிழ்நாடு பூரா ரிலீஸ் பண்ணுறேன். எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க. நன்றி. கம்பெனி நேம் சார்? விக்கி ஃபிலிம்ஸ். ஏன்னா இப்போ வந்து சினிமாவோட சூழ்நிலை சின்ன படங்களை வாங்கி ரிலீஸ் பண்ணுறது வந்து ரொம்ப சிரமமானது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் முன் வந்திருக்கீங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு வந்து இந்த கதை எனக்கு பிடிச்சிருந்தது. அவர் நல்ல நண்பர்கள், அவங்களாம் ஜெயிக்கணும்னு, நான் வயசில் கொஞ்சம் பெரியவன், அதனால் இந்த படம்லாம் ஜெயிக்கணுன்ற ஆசையில் வந்து நான் இதை முன்னெடுத்து சார். நான் தமிழ்நாடு போங்க, நான் அந்த விக்கி ஃபிலிம்ஸ் பேரில் தான் ரிலீஸ் பண்ணுறேன். அதர் ஸ்டேட் பண்ணல, நான் தமிழ்நாடு மட்டும் பண்ணுறேன்.